2018 நடந்த ஒரு ஷாக்கிங்கான ரியல் ஸ்டோரி. அபிராமி ஒரு 2 குழந்தைங்களோட அம்மா, ஒரு மகன் ஒரு மகள். விஜய்னு அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட். அவங்க வாழ்க்கை ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. விஜய் ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அபிராமியும் டிக்டாக்ல பாப்புலரானவங்க. அந்த டிக்டாக் தான் அவங்க வாழ்க்கையில ட்விஸ்ட கொண்டு வந்துச்சு. அப்பதான் டிக்டாக்ல அபிராமிக்கு ஒரு நியூ கான்டாக்ட், சுந்தரம். அவங்க ஏரியால இருந்த பிரியாணி கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவன் தான் சுந்தரம். ஸ்டார்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப், பட் ஸ்லோலி இட் டர்ன் இன்டு கள்ளக்காதல். இது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. அவரும் கண்டிச்சாரு. ஃபைட், ஆர்கியூமெண்ட் எல்லாமே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அபிராமி சுந்தரமோட லைஃப் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹாரிபிளான டிசிஷன். அவங்க ஹஸ்பண்டையும் 2 குழந்தைங்களையும் எல்லாருக்கும் பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. பட் விஜய்க்கு ஒரு மிராக்கல் நடந்து இந்த இன்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனா அவங்க 2 குழந்தைகளும், அஜய், கர்ணிகா 2 பேருமே உயிரிழந்துடுறாங்க. விஜய் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போலீஸ் அபிராமியை தேடி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சுந்தரமோட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தப்பி போகிற நேரத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. புழல் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இது சம்பந்தமான கேஸ் காஞ்சிபுரம் கோர்ட்ல நடந்துச்சு. அன்னைக்கு ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு. ஜட்ஜ் சொன்னாரு, தானே பிள்ளைகளை கொலை செய்த அபிராமி ஒரு கொடுமை செய்யும் குற்றவாளி. அவங்க கூட இருந்த சுந்தரமும் அதுக்கு உடன்படியான குற்றவாளி. ஒரு தாய் தானே தன் பிள்ளைகளை தள்ளி கொண்ட கதை கடவுள் கூட கண்ணீர் விடுற அளவுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திருச்சு இந்த சம்பவம்.